உறுப்புகள் இருந்தாலும் குழந்தைகளை கொஞ்சுகிற போது கண்ணே என்றுதான் நாம் கொஞ்சுகிறோம். காரணம் என்னவென்றால், கைக்கு அடிபட்டால் காலதை பற்றி பொருட்படுத்துவதில்லை, முதுகுக்கு அடிபட்டால் நெஞ்சு அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் உடலில் எந்த உறுப்பு அடிபட்டாலும் அதற்காக வருந்தி அழுவது கண்கள் மட்டுமே என்கிற காரணத்தால், இப்படி சமூகத்தில் எங்கே அடக்குமுறை நடந்தாலும், யார் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தான் பிறந்த வகுப்பை சார்ந்தவர்களே கொடுமைப்படுத்தினாலும் அவர்களுக்கு எதிராக ஆதரவாக பேசுகின்ற ஒரு மனிதராக இருந்ததால் தான் அவர் நல்ல கண்ணு என்று அறியப்படுகிறார் என்று நான் கூறுவது உண்டு. பெரியவர் நல்ல கண்ணு அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர். விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கெடுத்தவர். எளிய மக்களுக்கு உணவை விநியோகித்த பெருமை சிறு வயதிலேயே கொண்டவர். பாரதியையும் காந்தியையும் ஆழமாக படித்தவர். மார்க்சிய நூல்களை அவர் படித்து அவற்றை உள்வாங்கிக் கொண்டு பொது உடைமைவாதியாக ஆகி மிகப்பெரிய போராட்டங்களிலெல்லாம் கலந்து கொண்டு அவருடைய மீசையில் இருக்கின்ற முடிகளை எல்லாம் சிகரெட்டால் சுட்டு பொசுக்கிய போதும் வைராகியமாக நின்றவர். கடைசி வரை அவருடைய வைராகியத்தில் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதவர். நேர்மையிலும் தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் நிறைந்து இருந்தவர். தன்னுடைய மகள் பாலன் இல்லத்தில் தங்கிய போது அதற்கும் வாடகையை வசூலித்தவர். விருதுகள் எல்லாம் அவரை தேடி வந்தன. காரணம், அவருக்கு விருது கொடுப்பதால் அது ஓர் அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதால் தான். எத்தனை விருதுகள் வந்தாலும் அவர்கள் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக தயங்கி ஒப்புக்கொண்ட அவர் விருது தொகையை ஒரு நாளும் எடுத்துக்கொண்டு போனதில்லை. அவருடைய பங்களிப்பு என்பது தமிழ்நாட்டில் உள்ள சிற்றூர்களிலெல்லாம் தொடர்ந்து வந்தது. ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒருவர் மற்றவர்களை நடத்த வேண்டும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக அவர் எப்போதும் திகழ்வார். வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஒரு பையை வாங்கி வர சொன்னபோது அது விலையுறைந்த பை என்பதால் அதை நிராகரித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் இன்று இருக்கிற இளைஞர்கள் அரசியலிலே ஈடுபடுகிற போது எத்தகைய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அறிவியல் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்று நம்மிடமிருந்து மறைந்தது நாம் எடுத்துக்காட்டு சொல்வதற்கு கூட கண்ணெதிரிலே பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையே என்கின்ற ஏக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. அவரை இழந்து வாடுகின்ற அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நாம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் மறைந்தாலும் அவருடைய கருத்துகளும் அவருடைய ஆளுமையும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இயக்கமே குடும்பம் என்று வாழ்ந்த ஒரு மனிதர் இன்று நம்மிடம் இல்லை என்பது எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் வருத்தத்திற்குரியதே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.